The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 21 தியாகிகளுக்கு விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் கட்டப்பட்ட மணிமண்டபத்தை இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். யார் இந்த 21 பேர்? அவர்களின் போராட்ட வரலாறு என்ன? விரிவாக பார்ப்போம். தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் தொகையை கொண்ட சமூகங்களில் ஒன்றான வன்னிய சமூகம் 1989 ஆண்டுக்கு முன்பு வரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில்தான் இருந்தது. மொத்தமுள்ள 50% இடஒதுக்கீட்டில் தங்கள் சமூக மக்கள் வெறும் 1% பலன்களை தான் அனுபவிக்கிறார்கள். ஏற்கனவே சமூக பொருளாதார ரீதியாக முன்னேறிய சமூகங்களுடன் போட்டியிட முடியவில்லை. அது நியாயமும் இல்லை. அதனால் எங்கள் சமூகத்துக்கு எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப 20% தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பல்வேறு வன்னிய அமைப்புகள் போராடின. அப்படி போராடிய அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வன்னியர் சங்கமாக 1980 மருத்துவர் ராமதாஸ் தொடங்கினார். 7 ஆண்டுகள் பல்வேறு போராட்டங்கள் இதற்காக முன்னெடுக்கப்பட்டன. தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்பட்ட போதும் 1987 ஆண்டு செப்டம்பர் 17 முதல் 21 தேதி வரை நடத்தப்பட்ட தொடர் சாலை மறியல் போராட்டம் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்தது. துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதில் 21 பேர் பலியானார்கள். அந்த 21 தியாகிகளுக்குத்தான் இன்று மணிமண்டபம் கட்டப்பட்டு முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். கடந்த 2021 ஆண்டு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 21 பேருக்கு ரூபாய் 4 கோடியில் மணிமண்டபம் அமைக்கப்படும். அவர்களின் குடும்பத்தினருக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகள் முடிவடைந்து இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 1987 நடந்த போராட்டத்தில் 21 பேர் உயிரிழந்த பிறகும் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை. அப்போதைய முதல்வர் எம்ஜிஆருடன் அமைப்புகள் பேச்சுவார்த்தை நடத்தின. ஆனால் ஒரு மாதத்தில் அவர் மரணத்தை தழுவ தற்காலிக முதல்வர் ஜானகியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கவர்னர் அலெக்சாண்டரிடம் கோரிக்கை, பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் கோரிக்கை, குடியரசுத் தலைவரான ஆர் வெங்கட்ராமனிடம் கோரிக்கை என தொடர்ச்சியான முயற்சிகளிலும் எதுவும் நடக்கவில்லை. 1989 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரான கருணாநிதி வன்னிய சமூகத்துடன் சேர்த்து 108 சமூகங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மொத்த இடஒதுக்கீட்டுக்கான 50% இருந்து தனியாக 20% பிரித்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என தனிப்பிரிவை உருவாக்கினார். தொடர்ந்து கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உள் இடஒதுக்கீடு தரவுகள் இல்லை என கூறி ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.